வங்கிகள் பெறும் கடனுக்கு ரிசர்வ் வங்கி வசூலிக்கும் வட்டி அண்மையில் 0.5% குறைந்தது. அதனால் வீடு, வாகனம், தொழில் மற்றும் தனிநபர் கடன் வட்டி குறையும் என்ற எதிர்பார்ப்பு பல தரப்பிலும் ஏற்பட்டுள்ளது. ஆனால் வங்கிகள் தரப்பில் உண்மை நிலவரம் என்ன என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. 9 மாதங்களில் 1.25% வங்கிகளிடம் ரிசர்வ் வங்கி வசூலிக்கும் கடன் வட்டியில் குறைந்து போயிருக்கும் அளவு இது. ஒவ்வொரு முறை வட்டி குறைக்கும் போதும் இதன் பலனை வாடிக்கையாளர்களுக்கு தருமாறு ரகுராம் ராஜன் வலியுறுத்துவது வழக்கம். ஆனால் வங்கிகள் தரப்பில் தயக்கமே நீடித்து வந்தது. இந்த நிலை இனியும் தொடரக்கூடாது என்பது கட்டுமான துறையினரின் கருத்து. இப்போ ஆர்பிஐ இப்படி ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகும், இப்படி ஒரு மார்க்கெட் கன்சம்ஷன் அதிகமாகுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வங்கிகள் இதை முழுமையாக வாடிக்கையாளர்களுக்கு அந்த பெனிஃபிட்டை பாஸ் ஓவர் பண்ணும்போது தான் கஸ்டமர்ஸ்க்கு வந்து அந்த பெனிஃபிட் முழுமையாக சேரும். வசூலாகாத கடனளவு விண்ணை முட்டும் நிலையில் கடன் வணிகத்தை பெருக்குவதில் ஆர்வம் இல்லாததே வங்கிகளின் தயக்கத்திற்கு முக்கிய காரணம். வட்டி குறைப்பால் மிச்சமாகும் தொகையை கொண்டு வசூலாகாத கடனை குறைத்து காட்டும் எண்ணம் மறுபுறம். அத்துடன் கடன் வட்டியை குறைப்பதால் ஏற்படும் வட்டி இழப்பை ஈடுகட்ட டெபாசிட் வட்டியை குறைக்க முடியாத இக்கட்டான நிலையில் சிக்கியிருப்பதாக வங்கியாளர்கள் கூறுகின்றனர். டிபாசிட்டை உடனே குறைக்க முடியல, டிபாசிட் குறைக்கக்கூடாதும் கூட. அதே சமயத்தில் ஏன் அப்போ குறைக்கிற முடியலன்னு இந்த ஸ்மால் சேவிங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட்டோட ஸ்மால் சேவிங்ஸ், பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்டு, நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்டு, இது போன்ற குறைகளை நீங்கள் குறைங்க அப்படின்னு அரசுக்கு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க டிபாசிட் பேங்க்கில் இருக்கிற டிபாசிட்லாம் ஸ்மால் சேவிங்ஸுகளை போயிடும் அப்படின்னு இவங்க பயப்படுறாங்க. இந்த ஒரு சூழலில் அவங்க லெண்டிங் ரேட்டையும் குறைச்சாங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி ரொம்ப அடிபடும். கடன் வட்டி குறைப்பை வங்கிகள் அறிவித்தாலும் அதில் சில வித்தைகள் காட்டப்படுவதாக சர்ச்சை கிளம்பியிருக்கிறது. அடிப்படை கடன் வட்டியை குறைத்தாலும் அதிலிருந்து வாடிக்கையாளருக்கு நிர்ணயிக்கும் விகிதத்தை சில வங்கிகள் அதிகரிப்பதால் வாடிக்கையாளருக்கு மிக குறைந்த பயனே கிடைப்பதாக கூறப்படுகிறது. அரசும் ரிசர்வ் வங்கியும் தலையிட்டு தீர்வு கண்டால் வீடு மற்றும் வாகனம் வாங்குவதும் தொழில் பரிவர்த்தனைகளும் அதிகரிக்கும் என நம்பலாம். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் வேல்சங்கருடன் பாஸ்கரன்.